கனவும் அதிர்ச்சியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் சைல்டு, உங்கள் குழந்தைய புரிஞ்சுக்குவோம். யார் இந்த நபர்? there is a incident, உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்தில் அந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா will tell அர்ஜுனாட்ட சொல்லுவா, அப்படி தேரை வந்து இந்த 2 படைகள் நிற்குது இல்லையா, அந்த நடுவுக்கு விடு, சென்டருக்கு கொண்டு நிறுத்து அப்படின்பா. அப்படி ஏன் அப்படின்னு கேட்டால், he will ask, then அங்கே கொண்டு நிறுத்தினதுக்கப்புறம் he will tell அர்ஜுனா, அங்கே நிற்கிறவங்க யாருன்னு பாரு, யாரெல்லாம் நிற்கிறார்கள், இது யாரு கூட போர் செய்ய போகிற அப்படிங்கிறத பாரு அப்படின்பா. அப்படி ஏன் இது அப்படின்னு கேட்டால், this is one beautiful example of understand the other person. உன் முன்னாடி நிற்கிற நபர் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. அப்போ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை அனுசரித்து நீங்கள் வந்து அவங்க கூட டீல் பண்ணலாம். குழந்தை, ஒரே நிமிஷம். ஸோ குழந்தையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது உடல் ரீதியாக பார்த்தா, by the time you know about your conception in 5th to 6th week, the child's basic body infrastructure is set. அதாவது உங்களுக்கு எப்போ தெரியுதா, அதாவது 6வது வாரத்துக்கு தான் தெரியும் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்ட்டு. ஏன்னா பீரியட்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ சந்தேகப்பட்டு டெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் யூஆர் ப்ரெக்னென்ட்டு. அதுக்குள்ளே குழந்தையோட பேசிக் பாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் ஆகிருக்கும் 6வது வாரத்துக்குள்ளே. அதாவது இந்த குழந்தையானது எவ்வளோ ஹைட் இருக்கும், எவ்வளோ ஹைட் இருக்கும், என்ன கலர் இருப்பா, அப்படி என்னென்ன உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன வர வாய்ப்புகள் இருக்குது, இப்படிங்கிறது எல்லாமே இட் இஸ் செட். யூ கான்ட் டூ எனிதிங், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்கல்ல சார், இது குழந்தைய இது அம்மாவோட இது அம்மாவுக்கு வந்து அந்த இதை யூட்ரஸ் ஓப்பன் பண்ணிட்டு குழந்தைக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல அப்படின்ட்டு நிச்சயமாக பண்ணலாம். அந்த இன்டர்வென்ஷன் எல்லாம் அது நம்ம இந்த சைடு வெஸ்டர்ன் மெடிசன் வந்து அக்செப்ட் பண்ண இன்டர்வென்ஷன்ஸ். அது வெஸ்டர்ன் மெடிசன் வந்து இட் சேஸ் இட் கேன் பி டன். அவங்க லாட் ஆஃப் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன் இந்த சைல்டு டெவலப்மெண்ட், இந்த மாதிரி மெடிக்கலி அண்டு ஃபிசிக்கலி அண்ட் சைக்கலாஜிக்கலி. ஸோ குழந்தை சைல்டு டெவலப்மெண்ட்டில் ஹோல் லாட் ஆஃப் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். ஸோ அதில் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பாசிபிள். பட் ஸ்டில் ஃபிசிக்கலாக தான் இதை ஃபிசிக்கலாக இன்டர்வியூன் பண்ண முடியுமே தவிர சைக்கலாஜிக்கலாக இதில் இன்டர்வென்ஷன் பண்ண முடியாது. அது அங்கேயே பார்ப்போம் அடுத்தது. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் இஸ், நான் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் குழந்தை வந்து அதாவது குழந்தை இந்த எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து இந்த உலகத்தை அதை விட அது சொல்கிறத விட எப்படி இந்த உலகத்தை டீல் பண்ண வேண்டும், ஸோ அதில் நான் என்ன பண்ண வேண்டும் அப்படின்ட்டு, அப்போ எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு முடிவுக்கு 7 to 8 வயசுக்குள்ளார அந்த குழந்தை வந்துடுது. சுற்றி இருக்கிறவங்களோட அனுபவத்தை அடிப்படையாக வச்சு, சுற்றி யார் இருக்கிறா, அம்மா அப்பாவும் இருக்காங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, இல்லை மாமா மாமி இருப்பாங்க, இந்த ஒரு கூட்டம் இருக்கும்.
இந்த கூட்டத்தோட பிஹேவியர் ஆட்டிடியூடு வச்சு குழந்தை தீர்மானிச்சுக்கும் இந்த உலகமே இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது, இந்த வீட்டில் என்ன நடக்குதோ இதுதான் இந்த உலகத்தில் நடக்கும் போல் இருக்குது. ஸோ நான் எப்படி ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்னு, எப்படி ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த முடிவு வந்து குழந்தை அப்பவே எடுத்துருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டெசிஷனை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறது தான் திரும்ப 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 அந்த எடுத்த முடிவு உண்மை அப்படிங்கிறத வந்து கரெக்டு அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் இப்படி தான் போயிட்டுருக்கும். என் அடிப்படையில் உதாரணத்துக்கு இந்த உலகம் அம்மா என் வீட்டில் வந்து நான் குழந்தையாக இருக்கச்சு எங்கள் அப்பா தண்ணியை போட்டு வந்து அடிப்பார் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் என்னோட அனுபவம் என்ன, இவர் அடிக்கிறாரு, எதை ஒன்றுமே பண்ணலாம், இதுக்கும் அடிக்கிறாரு. அப்போது வந்து இவருக்கு வந்து இவங்களுக்கு வந்து என்ன பேசிக்காக பிடிக்கல ஒன்று. அண்டு இவங்க வந்து ஒழுங்காக இருந்தால் என்னை அடிப்பாங்களா, இப்போ என்கிட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசியிருப்பாங்கள்ல, இவங்க ஏன் அடிக்கிறாங்க, இப்போ ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் என்னை எப்படி டீல் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. சரி, நான் தப்பே பண்ணிட்டேன் சாமி, என்னை வந்து எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் தெரியல. ஸோ அவங்க வந்து ஓகே அப்படின்னு கேட்டால் அவங்களும் ஓகே இல்லை. ஸோ அப்போ இந்த வீட்டில் இருந்தால் ஆகணும் ஒரு வயசு வரைக்கும், ஏன்னா வெளியே போனால் சோறு கிடைக்காது. அப்போது இந்த வீட்டை அனுசரித்து நான் போய்க்கணும் சில காலம் வரை. அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணலாம். பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம், என் ஃப்ரெண்டு அவர் வீட்டில் அவர் வந்து கோயம்புத்தூர், சரி இடம் எங்கே வரும்னு இருக்கட்டுமே, அவங்க அப்பா வந்து ரொம்ப வெரி அத்தாரிட்டேட்டிவ் பர்சன். அதாவது டேய் நில்றா, படுறா, படிடா, சாப்பிட்றா அப்படிங்கிறது வந்து அவர் என்ன நினைச்சாரோ அவன் செய்யணும். இப்படியே போயிட்டு இருந்தது. ஃபாதர் வாஸ் ஹாப்பி, ஏன்னா அவர் சொல்கிறது வந்து ஒருத்தன் கேட்குறான் அப்படிங்கிற லெவலில் அவர் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு ஹீஸ் இன் டோட்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நினச்சா அவர் ஹீஸ் ஹாப்பி, திங்க்ஸ் ஆர் கோயிங் ஆன். இந்த பையன் வந்து 12th ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனான். காலேஜுக்கு போய் ஒரு 3-4 வாரம் கழிச்சு அவங்க அப்பா கூப்பிட்ருக்கா அப்படி ஃபோனில், டேய் சாயங்காலம் சனிக்கிழமை வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி பையன் வந்து முடியாதுப்பா அப்படின்னா. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ கண்ட்ரோல். அப்போது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவன் அப்போவே முடிவு பண்ணிட்டான், இந்த அத்தாரிட்டி பேக்ரவுண்டில், அந்த அத்தாரிட்டி இந்த சினாரியோவிலேருந்து நாம் மாற வேண்டும், நாம் ஃப்ரீயாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட இருந்தெல்லாம் நாம் விலகி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். இங்கே இருந்தால் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இந்த உலகம் இப்படி தான் இருக்கும் போல் கடுமையாக தான் இருக்கும். அப்போ நான் எப்படி என்ன தயார்படுத்திக்கணும், நான் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவன் 7 வயசுக்குள்ளே தீர்மானிச்சிடறான் ஒன்று. அண்ட் இன்டெலிஜென்ஸ், உங்கள் குழந்தை உங்களை விட ஒரு தலைமுறை அதிகமான அறிவு இருக்குது. சப்போஸ் லெட்டஸ்டே உங்களுக்கும் உங்கள் மேலே இருக்கிற தலைமுறைகள், அதாவது உங்கள் அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பா, இப்படி ஒரு 9 தலைமுறைக்கு மேலே போட்டுருங்க. அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 9 தலைமுறையோட கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி உங்கள் குழந்தைகிட்ட பார்த்தா அவனுக்கு வந்து 10 தலைமுறையோட, ஏன்னா நீங்கள் உள்பட 10 தலைமுறையோட இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ஏன்னா நீங்கள் உள்பட. ஸோ உங்களை விட அறிவானவன்.
இந்த பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களை விட அறிவாக தான் இருக்கணும். பெற்றோர்கள் விட குழந்தைகள் அறிவாக தான் இருக்கும். ஓகே, இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிற ஒரு நபர் கூட எப்படி டீல் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தா, உங்களுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ், சாதகமான விஷயம் அப்படிங்கிறது வந்து உங்கள் அனுபவம். இதே தான் அவங்களோட இயலாமை. ஏன்னா இன்றைக்கி இருக்க ஸ்பெஷலாக இன்றைக்கி இருக்கிற குழந்தைய பார்த்தா அசாத்தியமான அறிவு. அநேகமாக யாரோ டாக்டர் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அநேகமாக அம்மா வந்து அதிகமாக அயர்ன் அண்ட் பாலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டனால வந்து விளைவாக தான் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் கூட இருக்குது அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு உங்களோட ஒரே அட்வான்டேஜ் வந்து உங்களோட அனுபவம். இப்போ அதுதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கூட, உங்களோட பொறுப்பு அப்படிங்கிறது இங்கே தான் வருது. இந்த அனுபவத்தை கொண்டு எப்படி உங்கள் குழந்தையை வழி நடத்துகிறீர்கள் அப்படிங்கிறது வந்து தான் அதுதான் முக்கியம். அப்போது அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் 2 வகையான இது இருக்குது, எனது வழி இருக்குது. பல வழிகள் இருக்கலாம், ஆனால் பிரதானமான 2 வழிகள் இருக்குது. ஒன்று, உங்கள் குழந்தைய கண்ட்ரோல் பண்ணி வளர்த்தலாம். அப்போது நீங்கள் கடுமையாக இருப்பீங்க, அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர், ஒன் ஆஃப் பொசிஷன், நீங்கள் நினச்சது தான் குழந்தைங்க பண்ணணும், எல்லாமே யூ வில் பி டேக்கிங் ஒன் ஆஃப் பொசிஷன். அதை பண்ண இதை பண்ண ஏது நேரமும் தாக்கிட்டே இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் நினச்சதை வந்து உங்கள் குழந்தை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது இதோட விளைவு என்ன, கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் வேணால் இன்றைக்கி ஜெயிக்கலாம், உங்கள் குழந்தை நீங்கள் சொன்னால் கேட்கும். ஆனால் அந்த குழந்தை ஒரு 14-15 வயசு இல்லைன்னா ஸ்கூல் முடித்து காலேஜ் போகும்போது அந்த எப்போ அவன் வந்து அந்த சுதந்திரத்தை உணர்றானோ அப்போது he is not going to listen to you. அப்போ he will say இது மீனிங் உங்களை எதிர்ப்பான், உங்களை எதிர்த்து பேச ஆரம்பிப்பான். எப்போ அப்படின்னு கேட்டால் அவன் காலேஜ் போனதுக்கப்புறம். அதே இது கண்ட்ரோல் பண்ணாமல் வேறு ஒரு வழி இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் த சைல்டு ஆர் கொலாபரேட் வித் த சைல்டு. உங்கள் குழந்தை என்ன பண்ணதோ அது கூடயே என்னது பயணிக்கிறது. அவனுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி, அவனுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து, அவன் கூட கொலாபரேட் பண்ணுறது, ஒத்துழைக்கிறது, அவனோட தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள. அது ஸ்கூலாக இருக்கலாம், ஹோம்ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வீட்டில் இது ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். அப்போ அவங்க என்ன ஏன்னா குழந்தை வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அப்போது அவங்க எப்போ கேட்குறாங்கன்னு தெரியாது, ஆனால் நம்ம ரெடியாக இருக்கணும் பதில் சொல்கிறதுக்கு. ஒன்று, இதுதான் ப்ரைம் டைம் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. எப்போ ஒரு குழந்தை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குதோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். உங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்டால், கேள்வி கேட்கும்போது கண்ட்ரோலிங் ஃபிகராக தான் வச்சுக்கலாம். டே போடா அப்படிம்பாங்க, இப்போ வேறு வேலை பொழப்பு இல்லை அப்படிம்பாங்க. எந்நேரம் பார்த்தாலும் ஏன் அது ஏன் இது ஏன் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் கொலாபரேட்டிவ் மோடில் போனால், நீங்கள் குழந்தை கேள்வி கேட்குதா உட்காந்து பதில் சொல்லுங்கள். பதில் தெரியலையா குழந்தைகிட்ட சொல்லுங்கள், தெரியலப்பா நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டால், எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியாது, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சால் அவன் மெண்டலாகிடுவான். இன்னும் அது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து இது அனதர் வே ஆஃப் ரோல் மாடலிங். உனக்கு எல்லா விஷயம் தெரியணும், தெரிகிறது நல்லது. ஆனால் சில விஷயம் தெரியல அப்படிங்கும்போது
அக்செப்ட் பண்ணிக்கோ, தெரியல, நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஓ, இப்படியும் இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு புரியும். அப்போது ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு கேட்டால், இப்போ தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா அவனுக்கு உண்மையிலேயே பிடித்து போயிருக்கும், இது நல்ல விஷயம் அப்படின்ட்டு. அப்போது அடுத்த முக்கியமான விஷயம், உங்கள் குழந்தையோட உங்கள் குழந்தையோட 1 பாயிண்ட் அஜெண்டா, அதாவது ஒரே ஒரு கொள்கை, எப்படியாச்சும் உயிர் வாழணும், சர்வைவல். அதுக்கு வேண்டி சர்வைவல், ரெண்டாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும். அண்ட் பாசிட்டிவ், இந்த கவனம் வந்து பாசிட்டிவாக இருந்தால் நல்லது. இல்லை அப்படின்னு கேட்டால் நெகட்டிவ் கொஞ்சம் கிடைச்சா சரி. இல்லை, அதாவது நல்ல சாப்பாடு கிடைச்சா நல்லது, இல்லை நல்ல சாப்பாடு இல்லையா, பழைய சோறு இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற லெவல்லன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இங்கே தான் பிரச்சனையாக வருது. ஏன் அவன் வந்து பஞ்சாயத்து பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், இங்கே தான் ஒரு நாளைக்கு அந்த அஃபெக்ஷன், லவ் அஃபெக்ஷன், கம்பேஷன், இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வேண்டி போராடுவான். அந்த போராட்டத்தில் தான் சரி, இங்கே வந்து இவங்க வந்து பாசிட்டிவ் அட்டென்ஷன் கிடைக்காது. ஸோ அதனால் பாசிட்டிவ் அட்டென்ஷன் என்ன பண்ணுறது, அதனால் அட்டென்ஷன் வேணும், அதனால் அட்லீஸ்ட் கெட் எ நெகட்டிவ். சொல்லுவாங்கல்ல, இஃப் யூ டோன்ட் கெட் எ கிஸ் அட்லீஸ்ட் கெட் எ கிக் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் பார்ப்போம். அண்ட் தே ஸ்ரூட் மேனிப்புலேட்டர்ஸ், அதாவது போட்டு வாங்குறதுல வந்து ரொம்ப முக்கியமான, கோத்து விடுறதுல வந்து ரொம்ப முக்கியமாக பல வேலைகள் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு சர்வைவல் முக்கியம். கண்ட்ரோல் யூ வித் யர் க்யூட்னஸ், அவங்களோட அந்த அழகான முகத்தை வச்சுட்டு அவங்க வந்து பண்ணுற பஞ்சாயத்து பெருசாக இருக்குது, நம்மளுக்கே அழகாக இருக்குன்னு நம்ம இதை போய் இது பண்ண, இதை எப்படியாச்சும் இதை வந்து என்ன சொல்கிறது, திட்டவும் தோணாது, அடிக்கவும் தோணாது, குழந்தைய நேசிக்கிறதான். அண்ட் தேர் பிரெயின்ஸ் ஆர் பிரிட்டி அட்வான்ஸ்டு. ஏன் சொல்கிறாங்க, இந்த ஒரு விஷயம் முக்கியமானது, அவங்களோட மூளைக்குள்ளே இருக்கிற அந்த பிரெயின் ஜாயின்ஸு. ஏன்னா அப்போ தான் குழந்தை பிறந்து 4-5 வயசு 6 வயசு ஆகுது அப்படின்னு கேட்டால், குழந்தைய அங்கே உள்ளே இருக்கிற அந்த பிரெயின் நர்வ் ஜாயின்ஸ் வந்து நிறையா இருக்கும். அப்போது உங்களுக்கு இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு சிட்டிக்குள்ளே நிறையா ரோட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மேனுவரபிலிட்டி இஸ் பாசிபிள். எங்கேருந்து எப்படி வேணால் வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம். சப்போஸ் போயிட்டே இருக்கிறீங்க, ரோட் பிளாக்காக அப்படியே திருப்பி இந்த கட்டில் விட்டு அந்த கட்டில் வெளியே வந்துட்டால் மெயின் ரோடுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற லெவலில் தான் பண்ணிட்டு போயிட்டுருப்பீங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து பிரெயினுக்குள்ளே இருக்கிற நர்வ் செல்ஸில் ட்ராவல் பண்ணுற ஃபாஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் வில் பி ட்ராவலிங், பிகாஸ் அந்த அளவுக்கு பிரெயின் ஜாயின்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தேர் பிரெயின்ஸ் ஆர் பிரிட்டி அட்வான்ஸ்டு. அண்ட் ரெண்டாவது வந்து இது பேசிக்காக நடக்குது. ரெண்டாவது வந்து இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ், அதெல்லாம் இவங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஸோ அண்டு அடுத்த முக்கியமான பாயிண்ட், யுவர் விண்டோ டைம். யூ கெட் த உங்களுக்கு இருக்கிற டைம், யூ கெட் த ஃபஸ்ட்டு 5 years ரைட், யூ கேன் ரிலாக்ஸ். குழந்தை பிறந்து முதல் 5 வருஷம் நீங்கள் வந்து அந்த குழந்தைய ஒழுங்காக வளர்த்துனீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்கலாம். உங்கள்கிட்ட 5 வருஷம், ஃபஸ்ட்டு 5 years தான் உங்கள்கிட்ட டைம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து அது உங்களை சார்ந்தது. நீங்கள் வந்து அதை ஒழுங்காக வளர்த்துறீங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த குழந்தைய ஒழுங்காக வளர்த்துனீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாரையும் தேடி போக வேண்டாம், சைக்காட்ரிஸ்டையோ இந்த கவுன்சிலரையோ தேடி போக வேண்டாம். ஏன்னா அந்த பையன் ஒழுங்காக இருப்பான்.
இல்லை அது அந்த குழந்தைய ஒழுங்காக வளர்த்தல அப்படின்னு கேட்டால் 5 வயசு வரைக்கும் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணியிருப்பீங்க. 6வது வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவீங்க வாழ்க்கைக்குள்ளே. அவன் ஒழுங்காக படிக்க மாட்டான், அவன் சொன்னபடி கேட்க மாட்டான், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். அவன் பிஹேவியர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை மொபைல் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லைன்னா அவன் பெருசானதுக்கப்புறம் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ட்ரக் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ஆட்டிடியூடல் ப்ராப்ளமாக இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் மருந்து தேடித்தான் போயிட்டுருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ சின்ன குழந்தைங்க இன்றைக்கி இதை பார்த்துட்டு இருக்கிறது யாராச்சும் உங்களோட குழந்தை ஒரு 5 வயசுக்கு கீழே இருந்தால் கவனிச்சுக்குங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் பேரண்டிங் இஸ் நாட் எ ரோல், இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப். குழந்தைய வளர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரோல் இல்லை, இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப். அது ஒரு அருமையான உறவு முறை. The power of parenting comes from the desire of the child to belong you, attachment. உங்கள் குழந்தை வளர்ப்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டால், குழந்தை எந்த அளவுக்கு உங்கள் கூட அட்டாச்மெண்ட்டோட இருக்குதோ அந்த அளவுக்கு பேரண்டிங் நல்லா இருக்குன்னு அர்த்தம். And the greatest gift that you can give your child is your own happiness. இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு பரிசு உங்கள் குழந்தைக்கு என்ன அப்படின்னு கேட்டால் உங்களோட சந்தோஷம்தான். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கும். Allow them to grow, intervene only if required. அதாவது குழந்தையை வளர விடுங்கள். Allow them to grow, intervene only if required. என்னாச்சும் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் உள்ளே போங்க. இல்லை என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க தானாகவே சந்தோஷமாக வளரட்டும். அண்ட் வாட் இஸ் யுவர் ஸ்டோரி டு யுவர் சைல்டு? உங்களோட கதை என்ன? உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்ல போகும் கதை என்ன? அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஒரு வெற்றியாளராக உங்கள் அப்பா உங்கள் அப்பா ஒரு வெற்றியாளர் இல்லை தோல்வியை சந்தித்தவரா அப்படிங்கிறது உங்கள் குழந்தைய என்ன பார்க்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி ஒரு கதை கேட்குது, உங்கள்கிட்ட இருந்தால் இருக்கலாம், அது பார்த்ததா இருக்கலாம், இல்லை மற்றவர்கள்ட்ட இருக்கலாம். So the world exists beyond one's family. One's family is introduced to a child through kindergarten. இப்போ ஸ்கூலுக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னு கேட்டால் உலகத்தை பார்க்குறதுக்கு. இது நாள் வரைக்குமே அம்மா அப்பா 4-5 பேர் தான். இந்த இன்றைக்கி இருக்கிற சிங்கிள் ஃபேமிலியில் அம்மா அப்பா மட்டும்தான். என் நேரம் அவங்க மூஞ்சி தான் பார்த்துட்ருக்கோம், அவங்க கூட தான் பஞ்சாயத்தே போயிட்டுருக்குது. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு அவன் இங்கே வீட்டில் அவன் பல வேலைகள் செஞ்சுட்டு இருப்பான். அதோட பயங்கர நினச்சதான் நடக்கும், அவன் சாதிச்சு எழுத்துருவான் அப்படின்னெல்லாம் சொல்லுவான், அடம்பிடிப்பான், அடமெண்ட்டாக இருப்பான், இப்படி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கிண்டர் கார்டன் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவனோட அப்பா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ சோஷியலைசிங் அப்படிங்கிறது அங்கே தான் ஆரம்பிக்கும். மற்றவங்க கூட எப்படி பழகிறது, அப்படி எப்படி மற்றவர்களை எப்படி அணுகுவது அப்படிங்கிறது ஸ்கூலில் தான் ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ பேரண்டிங் ப்ராசஸ் இதுவும் ரொம்ப முக்கியம். எப்படி குழந்தையை வளர்ப்பது, விழிப்புணர்வுடன் எதை சொல்லி குழந்தையை வளர்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ.
அதாவது இப்போவே ஒரு 30 நிமிஷம் ஆச்சு, இது சின்ன வீடியோவோட அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். இருந்தாலும் இதை கவனிங்க. இந்த வீடியோவை பார்த்து உங்களோட மேலான கருத்துக்களை தயவு செய்து அனுப்புங்க. என்னோட நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் 9385988959.